வணக்கங்களே, மீண்டும் உங்களே நம்ம தமிழ் ரிலேட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்க ரொம்ப சந்தோஷம். நம்ம என்ன சொன்ன மாரி நான் 2 பேபி டிராஃபிக்கிங் படம் பார்த்ததா சொன்னேன்ல. அதுல ஒண்ணு வந்து போன வீடியோல நீங்க ஸ்டோலன் பத்தி பார்த்திருப்பீங்க. 2வது டிஎன்ஏங்க. இப்போ ரீசென்ட்டா தமிழ்நாட்டுல தியேட்டர்ல வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்க படம் டிஎன்ஏ. ஆனா இந்த படத்துக்கு வந்து அதிகமான ப்ரமோஷன்ஸ் இல்லாதனால, எனக்கு தெரிஞ்சு ஹானஸ்ட்லி சொல்றேன், அதிக ப்ரமோஷன் இல்லாதனால அந்த அளவுக்கு ரீச் ஆகலைன்னு எனக்கு ஒரு இது. ஸோ கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸா இருந்துச்சு. இந்த படத்துக்கு இந்த டிஎன்ஏ அது யாருன்னா அதர்வா அண்ட் நிமிஷா சஜயன் இவங்க நடிச்ச படம் தான் இந்த படம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் பத்தி நான் சொல்லணும். இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு மெயின் காரணமும் இந்த படத்தோட டைரக்டர் தான், நெல்சன் வெங்கடேஷன். இவர் யாருன்னா ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் அண்ட் ரீசெண்டா அந்த ஃபரானா இந்த மாதிரி ஒரு 3 படம் எடுத்து 3லுமே வந்து படம் வந்து அவரோட படம் வந்து ஆகா ஓகோன்னு இல்லாம கண்டிப்பா கண்டென்ட் பேஸ்ல சொல்லணும் சும்மா தரமா அவ்வளவு குவாலிட்டி மேக்கிங்கா இருக்கும். எது ஸ்கிரீன் பிளே இருந்தும் சரி, ஸ்டோரி செலெக்ஷன் இருந்தும் சரி, லைக் கேரக்டர் செலெக்ஷன் சரி, ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணதும் சரி, அவர் வந்து அவ்வளவு ப்ராப்பரா அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு 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 சரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரியை வந்து இவ்வளவு பெரிய ஹீரோ வச்சு பண்ணி நம்ம வந்து அவ்வளவு பெரிய பட்ஜெட் பண்ணோம், அவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணோம், லைக் என்ன சொல்றது அவ்வளவு நான் பிளாக் பஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு பார்க்க மாட்டேன். கண்டென்ட் இந்த கண்டென்ட்டுக்கு இந்த ஹீரோ கரெக்டா இருப்பாரு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 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 ரொம்ப குவாலிட்டியா கொடுக்குற ரீசெண்ட் டைரக்டர்ல இவரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளு. ஸோ அதனாலேயே இந்த படம் நான் கண்டிப்பா நிறைய பார்க்கணும்னு சொல்லி தான் பார்த்தேன். படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னொன்று சொல்லலாம், இது வந்து பேபி டிராஃபிக்கிங் தான், பட் டோட்டலி ஃப்ரம் ஸ்டோலன். ஸ்டோலன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேபி டிராஃபிக்கிங், இது கைண்ட் ஆஃப் பேபி டிராஃபிக்கிங். லைக் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போ இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பேபி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடென்டிஃபை கொடுப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு ஐடென்டிஃபை கொடுப்பாங்க. ஸோ என்னதான் ஐடென்டிஃபை கொடுத்தாலும் அது உங்க குழந்தையா அப்படிங்கிறது அப்படிங்கிற விஷயம் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பிளேல சொல்லிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறது நமக்கே ஒரு ஷாக்கிங் இருக்கும். என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, படம் இனிஷியலி ஸ்டார்டட் வித் 2 ஃபெயிலியர்ஸ். லைக் ஒருத்தி வந்து ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோயின் பேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா லைக் அவங்க வந்து ஒரு ரொம்ப வெகுலி ஒரு கைண்ட் ஆஃப் கிறுக்கத்தனம் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டிசார்டர் இருக்கும். ஸோ அந்த டிசார்டர் மறைச்சு ஹீரோக்கு வந்து கல்யாணம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ ஹீரோ யாருன்னா ஹீரோ பேசிக்லி டோட்டலாகவே அவர் லவ்ல வந்து லவ் ஃபெயிலியர் அண்ட் அது இல்லாமல் வந்து ஜாப் பேஸ்லேயும் சொன்னால் அவருக்கு வந்து ப்ராப்பராக ஜாப் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, அந்த சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி 2 ஃபெயிலியர் ஜாயின் ஆகிட்டோம், அவங்க எப்படியோ எக்கடை போட்டும் தான் அவங்க அந்த 2 ஃபேமிலியை டிசைட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லைஃப் எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஸ்டார்டிங்லேயே கட்டிப்பாங்க. ரொம்ப அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா நரேட் பண்ணிப்பாரு டைரக்டர் நெல்சன் வெங்கடேஷன். அதுக்கப்புறம் போற ஜேர்னி தான் லைக் இந்த டிராஃபிக்கிங் பத்தி. ஸோ இந்த டிராஃபிக்கிங்குள்ள யார் இருக்கா, என்னென்ன மாஃபியா வருது, லைக் இதுக்குள்ள வந்து லைக் நரபலி பேபி, அந்த குழந்தை நரபலி, தலைச்சன் குழந்தை, அதாவது அந்த வம்சத்தோட ஃபர்ஸ்ட் குழந்தை. ஸோ அதோட நரபலி பத்தி ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லுவாங்க. அண்டு இந்த மாதிரி பேபி டிராஃபிக்கிங்ல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா லைக் இந்த டேட்ல இந்த டைம்ல பிறக்கிற குழந்தை எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு சிலர் அப்ரோச் பண்றாங்க. நிறைய விஷயங்கள். ஸோ என்ன விஷயங்கள் இருக்குது ரொம்ப டெப்தா டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் ரொம்ப சூப்பரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாரு இந்த படத்துல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதர்வா வந்து எல்லாருமே சொல்லுவாங்கல்ல கம்பேக்னு சொல்லுவாங்க. ஹானஸ்ட்லி ஒரு பெரிய கம்பேக்னா இந்த படம் வந்து என்ன சொல்றது, டிஎன்ஏ வந்து சூப்பரான கம்பேக். கண்டிப்பா அவர் வந்து ஒரு செலக்டிவா இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி கேரக்டர் பேஸ்ல, இந்த மாதிரி ஸ்டோரி பேஸ்ல கதைகள் வந்து அவர் இதுக்கப்புறமாவது வந்து செலக்ட் பண்ணி பண்ணார்னா இதுக்கப்புறம் வந்து அவர் கண்டிப்பா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் நிமிஷா சஜன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் இதை அனலைஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டருக்கு என்ன ரோலோ அதை வந்து ப்ராப்பரா ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வரைக்கும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சப்போர்ட்டிவ் ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வேற என்ன வேணும், படம் கண்டிப்பா தேட்டரில் பாருங்க. ஒர்த்ஃபுல் மூவி, நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா இந்த படம் நீங்க ஃபேமிலியோட பார்க்கணும். ஏன்னா ஒரு பேபி டிராஃபிக்கிங்ல அது இல்லாமல் பேபி சேஞ்சிங்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம எந்த விஷயங்கள பார்க்கணுங்கிறது ரொம்ப சூப்பரா ரொம்ப ஹானஸ்டா வந்து டைரக்டர் கொடுத்துருக்காரு. படம் கண்டிப்பா தேட்டரில் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் நம்ம யூடியூப் லிங்க்லயோ இல்லை நம்ம ஃபேஸ்புக் லிங்க்லயோ கொடுங்க. வேற என்னங்க, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். அண்டில் தென் வணக்கம்.